மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ஜப்பான் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு சீனா புறப்பட்டார் பிரதமர் மோடி. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்பதாக தகவல். இந்தியா தனது ஏற்றுமதி சார்ந்த தொழில்களை பாதுகாக்க வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். திமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வருகிறதோ இல்லையோ, புதிய வாக்காளர்கள் வருகிறார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. ட்ரம்ப் விதித்துள்ள வரிகள் சட்டவிரோதமானவை. அமெரிக்க நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. தமிழகத்தில் 3 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜப்பான் சுற்றுப்பயணம் நிறைவுற்ற நிலையில் பிரதமர் மோடி சீனாவிற்கு புறப்பட்டார். 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி ஜப்பான் நாட்டிற்கு சென்றார். ஆகஸ்ட் 29 அன்று டோக்கியோ சென்றடைந்த பிரதமர் மோடி ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபாவுடன் உச்சிமாநாட்டில் பங்கேற்றார். பின்னர் ஜப்பான் மாகாண ஆளுநர்களை சந்திக்க ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபாவுடன் பிரதமர் மோடி E5 ஷின்கன்சனின் எனும் மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் புல்லட் ரயிலில் பயணம் மேற்கொண்டார். மேலும் புல்லட் ரயிலை இயக்க பயிற்சி பெற்று வரும் இந்தியர்களை சந்தித்து பிரதமர் மோடி கலந்துரையாடினார். இந்நிலையில் பிரதமர் மோடி தனது ஜப்பான் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து விமானம் மூலம் சீனா புறப்பட்டார். சீனாவின் தியான்ஜின் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 1ஆம் தேதி என 2 நாட்கள் நடக்கிறது. இதில் பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உட்பட உலக தலைவர்கள் பங்கேற்கின்றனர். இந்த மாநாட்டை தொடர்ந்து ரஷ்ய அதிபரை பிரதமர் மோடி சந்தித்து பேச உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா தனது ஏற்றுமதி சார்ந்த தொழில்களை பாதுகாக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், துணிநூல் துறைக்கு முக்கியத்துவம் தந்து இந்தியாவின் ஏற்றுமதி துறைகளை பாதுகாக்க வேண்டும் எனவும், அமெரிக்காவின் 50% வரி நெருக்கடியில் இருந்து ஏற்றுமதி தொழில்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவின் துணிநூல் ஏற்றுமதியால் நாட்டிலேயே அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் 28% பங்களிப்பு உள்ளதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், துணிநூல் வியாபாரத்தில் திருப்பூரே கடந்த ஆண்டு சுமார் ரூபாய் 40,000 கோடி வெளிநாட்டு செலவாணியை ஈட்டியதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே ஒன்றிய அரசு விரைந்து செயல்பட்டு புதிய கொள்கையை உருவாக்க வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தினார். திமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வருகிறதோ இல்லையோ, புதிய வாக்காளர்கள் திமுக பக்கம் வருகிறார்கள் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தொழில் முதலீட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இங்கிலாந்து, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னையில் இருந்து புறப்பட்டார். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 1 வார பயணமாக ஜெர்மனி, இங்கிலாந்து செல்லும் தான் செப்டம்பர் 8ஆம் தேதி நாடு திரும்புவதாக தெரிவித்தார். திராவிட மாடல் ஆட்சியில் இதுவரை ரூபாய் 10.62 லட்சம் கோடியில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு 929 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து விஜயின் அரசியல் வருகை குறித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவித்த முதலமைச்சர், திமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வருகிறதோ இல்லையோ, புதிய வாக்காளர்கள் திமுக பக்கம் வருகிறார்கள் என்று கூறினார். 1 வார கால பயணமாக ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு நான் இன்று என்னுடைய பயணத்தை மேற்கொள்ளுகிறேன். செப்டம்பர் 8ஆம் தேதி நான் திரும்பி வருகிறேன். தாயகம் தமிழகத்திற்கு திரும்பி வருகிறேன். இந்த பயணத்தில் தமிழ்நாட்டை நோக்கி தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும், புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவதற்காகவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. 2021 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை 10,62,752 10,62,752 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்த்து 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறோம். எந்த கருத்து கணிப்பு இருந்தாலும் எல்லா கருத்து கணிப்புகளையும் மிஞ்சி ஒரு அமோக வெற்றி தான் திமுக கூட்டணி பெறப்போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் அதிகம் பேச மாட்டேன். இதுக்கெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பேச்சை குறித்து செயலில் நம்முடைய திறமையை காட்டணும். அவ்வளோதான் என்னுடைய கருத்து.
ட்ரம்ப் விதித்துள்ள வரிகள் சட்டவிரோதமானவை என அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்றது முதல் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அதில் பல்வேறு நாடுகளுக்கு அதிக வரி விதித்து வருகிறார். அந்த வகையில் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதற்காக இந்தியா மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விதித்த கூடுதல் 25% வரி அமலுக்கு வந்தது. இதன் மூலம் புதுதில்லி மீது விதிக்கப்பட்ட மொத்த வரிகள் 50% உயர்த்தப்பட்டது. இந்த நிலையில் உலக நாடுகளின் மீதான இந்த வரிகளை எதிர்த்த வழக்கு அமெரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்த வரிகள் சட்டவிரோதமானவை என்றும் இத்தகைய வரிகளை விதிக்க ட்ரம்புக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று அதிரடியாக தீர்ப்பு அளித்துள்ளது. தேசிய அவசர நிலையை அறிவிக்கவோ அல்லது உலகில் உள்ள அனைத்து நாடுகள் மீதும் வரிகளை விதிக்கவோ ட்ரம்புக்கு அதிகாரம் இல்லை என நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் தெரிவித்தனர். இந்த உத்தரவின் மூலம் இந்தியா மீது ட்ரம்ப் விதித்த வரிகள் ரத்தாகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இருப்பினும் அனைத்து வரிகளும் தொடர்ந்து அமலில் உள்ளதாக ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் அமெரிக்கா இறுதியில் வெற்றி பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஆகஸ்ட் 30 முதல் செப்டம்பர் 1ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் செப்டம்பர் 2 முதல் 5ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ராம்பனில் ஏற்பட்ட மேகவெடிப்பு காரணமாக 11 பேர் உயிரிழந்தனர். கடந்த சில நாட்களாக ஜம்மு காஷ்மீர் முழுவதும் கனமழை பெய்து வருவதால் முக்கிய வழித்தடங்கள் சேதமடைந்துள்ளன. பூஞ்ச், கிஷ்த்வார், ஜம்மு, ரம்பர் மற்றும் உதம்பூர் ஆகிய இடங்களில் இன்றும் நாளையும் அதிக மழை பெய்யும் என்பதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ரம்பன் மாவட்டத்தின் ராஜ்கர் தாலுகாவில் ஏற்பட்ட மேகவெடிப்பின் காரணமாக 11 பேர் உயிரிழந்தனர். மேலும் 5 பேர் மாயமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்து பாதிப்படைந்த பகுதிக்கு விரைந்து மீட்பு குழுவினர் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தனர். திருப்பத்தூரில் 13 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய நபரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். திருப்பத்தூர் அண்ணா நகர் பகுதியை சேர்ந்த நித்யானந்தம் மகன் சீனிவாசன் இவர் கூலி வேலை செய்து வரும் நிலையில் அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் 13 வயது சிறுமியை ஆசை வார்த்தை கூறி அவருடன் பழகி கர்ப்பமாக்கியுள்ளார். இதனிடையே சிறுமிக்கு வயிற்று வலி ஏற்பட்டதால் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சென்றபோது சிறுமி 5 மாதம் கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக சிறுமியின் தாயார் திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் சீனிவாசனை போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கார் ஓட்டுநரை கொலை செய்து கார் திருடிய வழக்கு மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் அதன் இறுதி விசாரணை நீதிபதி மீனாகுமாரி தலைமையில் நடைபெற்றது. இந்த வழக்கில் மோகன்குமார் மற்றும் நித்யானந்தம் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனையும் மேலும் அபராத தொகையும் விதித்து உத்தரவிட்டார்.
புதுக்கோட்டை மாவட்ட கிரிக்கெட் சங்க தலைவராக இருக்கும் கனகராஜை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு மாவட்ட கிரிக்கெட் சங்கத்திற்கு தேர்தல் முறையில் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிரிக்கெட் வீரர்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் ஒருங்கிணைந்த உள்கட்டமைப்பு வசதிகளை விரிவாக்கம் செய்வதற்கான உயர்கல்வி நிதியை வழங்க ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி 385.27 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய ஒன்றிய கல்வி அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. பொள்ளாச்சியில் பல்லடம் உடுமலை இடையே இணைப்பு சாலை அமைக்கும் பணிக்கான நிலம் கையகப்படுத்தும் பணி நடைபெற்றது. பொள்ளாச்சி நகராட்சி ஆணையாளர் கணேசன், நகர்மன்ற தலைவர் ஷியாமலா, நவநீத கிருஷ்ணன் மற்றும் நில உரிமையாளரான சாந்தா ஜெயராம் இடையே பல கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதையடுத்து சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள 80 சென்ட் நிலத்தை புதிய திட்ட சாலை விரிவாக்க பணிக்காக தானமாக கொடுக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே சட்டமங்கலம் கிராமத்திற்கு 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நடக்கும் வினோத திருவிழா நடைபெற்றது. இதில் ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி அம்மனுக்கு ஆடு, கோழி பலியிட்டு சமைத்து உண்ணும் பாரம்பரிய திருவிழா நடைபெற்றது. விருதுநகர் வருமான வரித்துறை சார்பில் வரி செலுத்துவதற்கான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய வருமான வரித்துறை அதிகாரிகள், முன்கூட்டியே வரி கட்டுவதால் ஏற்படும் நன்மைகள், அதிக ரொக்க பரிவர்த்தனையால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதில் மதுரை வருமான வரி ஆணையர் வசந்தன், இணை ஆணையர் சிவாஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் காமநாயக்கன் பாளையம் பகுதியில் சென்று கொண்டிருந்த லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த பேக்கரி கடைக்குள் புகுந்தது. அப்போது கடையின் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மீது மோதியதில் கார் முற்றிலும் நசுங்கி சேதமடைந்தது. மேலும் பேக்கரி கடையில் முன்புறம் கடுமையாக சேதமடைந்தது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் படுகாயமடைந்து பல்லடம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். புதுக்கோட்டை மாவட்டம் 80% திருட்டு குற்ற வழக்குகளை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகள் கட்டுக்குள் உள்ளதாகவும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா பேட்டியளித்தார். ஒரு 3 ஸ்பெஷல் டீம்ஸ் ஃபார்ம் பண்ணி அந்த கேஸ் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் நோக்கத்தில் நாங்கள் வேலையை செஞ்சுட்டு இருந்தோம். அதில் நிறைய சிசிடிவி நம்ம ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் பண்ணதில் நமக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு. இந்த அக்யூஸ்ட் வந்து குற்றவாளி ராம்நாடு மாவட்டத்துலேருந்து இங்கே வந்துட்டு அஃபென்ஸ் பண்ணிட்டு போகிறது மாதிரி நமக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு. அது உடனடியாக நம்ம ஃபஸ்ட்டு காட்டுப்பாவ பள்ளிவாசலும் சுதந்திரபுரமோ சாவேரியபுரமோ அனைத்து பகுதிகளும் ஒரு செக் போஸ்ட் அமைப்பு இந்த மாதிரி குற்றங்கள் நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு எந்த ஒரு ஒஃபென்ஸை பண்ணக்கூடாது. அது நோக்கத்தில் நாங்கள் வந்து வெஹிக்கிள் செக்கிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம டவுன் ஸ்டேஷன் லிமிட்டில் புதுசாக ஒரு 2-3 இடத்துல வந்து வெஹிக்கிள் செக்கிங் ஸ்டார்ட் பண்ணி கிரைம் ப்ரோன் ஏரியாவில் நிறைய பீட் மார்ச் பண்ணிட்டு இருந்தோம். அதனால் நமக்கு லாஸ்ட் 25 டேஸில் எந்த ஒரு கிரைம் அக்கரன்ஸ் நம்ம டவுன் சப் டிவிஷன்லையும் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் லிமிட்லையும் எதுவுமே நடக்கலை. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தனியார் நர்சிங் கல்லூரியில் ஓணம் கொண்டாட்டம் களை கட்டியது. இதில் மலையாள மாணவிகளுடன் தமிழ் மாணவிகளும் இணைந்து பாரம்பரிய உடையை அணிந்து திருவாதிரா நடனமாடி அந்தப்பூ கோலமிட்டு மகாபலி சக்கரவர்த்தி உருவப்படத்தின் முன்னதாக முழக்கமிட்டு கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து உரியடி போன்ற விளையாட்டுகளும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உரியடித்தும், மியூசிக்கல் சேர், கரண்டியில் எலுமிச்சம் பழத்தை எடுத்து செல்லுதல் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மருதர் கேசரி ஜெயின் மகளிர் கல்லூரியின் 29ஆம் ஆண்டு விளையாட்டு விழா கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் மாணவர்கள் கராத்தே, யோகா, சிலம்பம், பிரமிட் உள்ளிட்ட சாகசங்களை செய்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கேரள மாநில முன்னாள் கிரிக்கெட் வீராங்கனை பேபி ஷக்கீலா மற்றும் சிறப்பு அழைப்பாளராக சர்வதேச மோட்டார் பந்தய வீரர் முகமது ரயான் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழ்களை வழங்கி சிறப்புரையாற்றினர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்து 70,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
தொடர்ந்து அதிகரித்து வரும் தங்க விலை மீண்டும் 76,000 கடந்து உயர்ந்து வருவதால் நகைப்பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 85 ரூபாய் உயர்ந்து 9,620 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்து 76,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் அதிரடியாக கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 130 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,34,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் ஜாம்பவான்களில் ஒருவரான ராகுல் டிராவிட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை அளித்துள்ளார். 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு வீரராக ஓய்வு பெற்ற அவர் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் ஆலோசகராகவும் பின்னர் தலைமை பயிற்சியாளராகவும் செயல்பட்டு வந்தார். அவரது அனுபவம், வியூகங்கள் மற்றும் இளம் வீரர்களை கையாளும் விதம் ஆகியவை அணியின் வெற்றிக்கு பெரும் துணையாக இருந்தன. இந்நிலையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் பதவியிலிருந்து விலகுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராகுல் டிராவிடின் இந்த முடிவானது ராஜஸ்தான் ராயல்ஸ் ரசிகர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜப்பான் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு சீனா புறப்பட்டார் பிரதமர் மோடி. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்பதாக தகவல். இந்தியா தனது ஏற்றுமதி சார்ந்த தொழில்களை பாதுகாக்க வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். திமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வருகிறதோ இல்லையோ, புதிய வாக்காளர்கள் வருகிறார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. ட்ரம்ப் விதித்துள்ள வரிகள் சட்டவிரோதமானவை. அமெரிக்க நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. தமிழகத்தில் 3 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.